நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசியான கும்ப ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி உங்க ராசியில ஜென்மத்துல இருந்த சனீஸ்வரர் பாத்தீங்கன்னா 2ஆம் பாவம் குடும்பஸ்தானத்துக்கு போறாப்ல. அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்ச் 29க்கு பிறகு ஜென்ம சனி முடியுது. அதாவது 7.5 சனியில பாத்தீங்கன்னா கடுமையான பாதிப்புல இருந்து நீங்க வெளியில வரீங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது இந்த 2.5 வருஷமாவே பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து, கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, பிரிவு நிலை, இது போல முழுவதுமே நீங்க கெட்டதா நீங்க அனுபவிச்சுட்டு இருந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் 29க்கு பிறகு பாத்தீங்கன்னா முழுவதுமே நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பெரிய ஒரு சுமையில இருந்து வெளியில வந்துட்டீங்க, பெரிய ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டீங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது உங்களுக்கு இனி பாத சனி நடக்க போகுது. பாத சனி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஜென்ம சனி காலகட்டத்தில் அனுபவிச்ச மாதிரி பெரிய பிரச்சனை, மன உளைச்சல், இது போல விஷயங்கள் நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. பாத சனியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது உங்களை விட்டு போனது, நீங்க இழந்தது எல்லாமே இந்த பாத சனி காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது 2.5 வருஷ காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எனக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் உங்களை வச்சு சேர்ந்திருப்பாரு. ஆனா இந்த மார்ச் 29க்கு பிறகு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு, இக்கட்டான சூழல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதாவது குடும்பஸ்தானத்துல சனீஸ்வரர் போனாவே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இனிமே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். தனஸ்தானங்கள் பெருகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு பேரு, புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். இது வரைக்கும் தேவையில்லாத விரைய செலவுகள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, தேவையில்லாத மன உளைச்சல் நீங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விரைய செலவுகள் குறையும், மன உளைச்சல்கள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பல நபர்களுக்கு குடும்ப வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஒரு சில போராட்டங்களாவே அமைஞ்சிட்டு இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை, நல்ல வருமானம், குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமா செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, ஒரே மன உளைச்சலாவே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்க இழந்ததை எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்பொழுது 2ல் அமர்ந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 3வது பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். சுகபோக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. சுகபோக வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ, அப்பப்ப கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். தாயாருடைய உடல்நிலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. தாயாருக்கு விரைய செலவுகள், மருத்துவ விரைய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வீட்டுல மின்சாதன பொருட்கள் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்க அதற்கு ஏற்றது போல நீங்க பிளான் பண்ணி இருந்தாவே போதும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள், தாமதம் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் படிப்புல பின்னடைவுல இருப்பீங்க. மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் குறைந்த மதிப்பெண்கள் நீங்க எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. நான் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நினைச்ச துறைக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மதிப்பெண்கள் உயரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். நீங்க நினைச்ச துறைக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க படிக்கிறது ரொம்ப நல்லது. இதே இந்த பாத சனி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோடைய பார்வை ராசி மேல படுவதால பாத்தீங்கன்னா பல நபர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், துருப்பு, அசியா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. பல நபர்கள் வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீடு போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பல நபர்களுக்கு புதியதா வீடு கட்டுறதோ, இல்ல இடம் வாங்குறதோ, இல்ல பெரிய ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். பொதுவா குரு பார்வை ராசி மேல படுவதால பாத்தீங்கன்னா பல பிரச்சனையில இருந்து வெளியில வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. இந்த பாத சனியை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. அடுத்ததாக சனீஸ்வரருடைய 7வது பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாப்ல. பொதுவா ஒரு 8ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் அமர்ந்தாலும் சரி, இல்ல பார்த்தாலும் சரி, முழுவதும் நல்லது பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. அப்படி இருக்கும்போது சனீஸ்வரருடைய நேர் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கறதால அப்பப்போ உங்களுக்கு ஆயுள் சம்பந்தமான பயங்கள் வரும், ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. அதாவது உயிர் பயம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அப்பப்ப உருவாகும். ஆனா உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது, எந்த சேதாரமும் வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல. கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல போகும்போது மட்டும் கொஞ்சம்
பார்த்து கவனமா நிதானமா போறது நல்லது. கொஞ்சம் மருத்துவ விரய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு பெரிய பாதிப்புகள் இல்ல, நீங்க பயப்படாம நீங்க இருக்கலாம். அதே 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கங்கள் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது கொடுத்த காசு வாங்க முடியல, வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு பல நபர்கள் நீங்க சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வாங்கின காசை நீங்க முறையா நீங்க கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போல கொடுத்த இடத்துல வந்து உங்களை ஏமாத்திட்டு இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வர வேண்டிய காசு உங்களை வீடு தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். பிடிச்ச இடத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில நபர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இடம் விட்டு இடம் நகரக்கூடிய சூழ்நிலை பல நபர்களுக்கு ஏற்படும். அது வீடு மாற்றமாக இருந்தாலும் சரி, இல்ல வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, இல்ல தொழில் மாற்றமாக இருந்தாலும் சரி, ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அது படிப்புக்காக இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்காக இருந்தாலும் சரி, இல்ல நான் தொழிலுக்காக போறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு மூலமான ஆதாயம் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பாதசனி காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கு. பிரச்சனைகள் இல்ல. அடுத்ததாக சனீஸ்வரருடைய 10வது பார்வை ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கறதால இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா லாபங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் வருது, ஒரு சில வாக்குவாதங்கள் வருது, அவங்க மூலமான உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் 2வது திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். இந்த காலகட்டத்தில் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். வேலையில்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பொதுவாக குருவோடைய பார்வை ராசி மேல படுவதால வந்து பாத்தீங்கன்னா அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அரசு பணி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதே போன்று அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு பேரு புகழ், உங்களுக்குன்னு ஒரு கூட்டம், உங்களுக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கும். அதை நீங்க முறையா பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அரசியல்ல வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, எந்த பிரச்சனையும் இல்ல. தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையில மாற்றங்கள் ஏற்படலாம். பதவி உயர்வோ சம்பள உயர்வோ ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இதை நீங்க முறையா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வீடு வாசல் சொத்து சுகம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தொழில நஷ்டம், முடக்கம் இது போல விஷயங்கள் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொழிலை நீங்க விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போன்று பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டு இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு புதியதாக காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதை நீங்க முறையா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அது திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அப்படி இருக்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிடத்துறையோ இல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஷேர் மார்க்கெட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், கணினி மூலமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்கு, நல்ல வளர்ச்சி இருக்கு, உங்களுக்கான ஒரு பேரு புகழ், நல்ல வருமானம், சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல கலைத்துறையோ மீடியா துறையோ சினிமா துறையோ ஜவுளி கடை, நகை கடை, அடகு கடை, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன், இங்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சேமிப்பு மூலமான வாழ்க்கை பொருளாதார வளர்ச்சி உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. வண்டி வாகனங்கள் அசையா சொத்துகள் வாங்கக்கூடிய யோகமும் பல நபர்களுக்கு ஏற்படும். அதே போன்று கீழ்மட்ட பணியாக இருந்தாலும் சரி, இல்ல விவசாய பணியோ, இல்ல இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல கனரக வாகனங்களை இயக்கிட்டு இருக்கேன், இல்ல கனரக வாகனங்களை நான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும், நல்ல வருமானங்கள் இருக்கும். அதே போன்று விவசாய பணிகள் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு இருக்கும், உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதே போன்று அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய கொரியர் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இல்ல காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல நான் ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். சேமிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு பெருசா இருக்காது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அந்த கடனை வந்து அதிகமா கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 வருஷ பாதசனி காலகட்டத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது
அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணாலும் மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.